ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் காலை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை ஏசாயா 36:4. ஏசாயா 36:4. நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் இந்த நாளில் உங்களை பார்த்து கேட்கிறார், நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? எனக்கு அருமையானவர்களே, வேதத்தில் அநேக நம்பிக்கை பற்றி நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் உங்களை பார்த்து கேட்கிறார், உன் நம்பிக்கை என்ன? நம் வாழ்க்கை முழுவதுமே நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இயங்குகிறது. இரவு படுத்துவிட்டு காலையில் எழுந்திருப்போம் என்ற ஒரு நம்பிக்கை, பஸ்ஸில் போனால் பஸ் ஒழுங்காய் போய் சேர்ந்துடும் என்ற ஒரு நம்பிக்கை, டாக்டரிடம் போனால் நோய் நீங்கிவிடும் என்ற ஒரு நம்பிக்கை. அதே நேரம் கர்த்தர் பேரில் நமக்கு நம்பிக்கை உண்டு, வேத புஸ்தகத்தின் மேல் நம்பிக்கை உண்டு, நித்திய வாழ்க்கை குறித்து நம்பிக்கை உண்டு, எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை உண்டு. சிலர் பணத்தின் மேல் நம்பிக்கை வைத்து எதையும் சாதித்து விடலாம் என்று எண்ணுகிறார்கள். பணம் என்றால் பிணமும் வாய் திறக்கும் என்று சொல்வார்கள். என கருமையானவர்களே, இலங்கையில் உள்ள ஒரு பெரிய செல்வந்தர் பணத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருந்தார். அங்கே நடந்த இன கலவரத்தின் போது சில தீவிரவாதிகள் அவரை பிடித்தார்கள். அவர் ஏராளமான பணத்தை அவர்கள் வாரி இறைத்தும் அவர்கள் அவரை விடவில்லை. இறுதியில் அவரை தலைகீழாக கட்டி தொங்க போட்டு கீழே டயர் வைத்து அவரை எரித்தார்கள். பணம் அவரை காப்பாற்ற முடியவில்லை. அவருடைய நம்பிக்கை வீணாயிற்று. எனக்கு அருமையானவர்களே, ஒருவனுக்கு திரளான ஆஸ்திகள் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லி வேதம் கேட்கிறது. மத்தேயு 16:26 பார்க்கிறோம். தன் விளைநிலங்கள் எல்லாம் அதிகமாக விளைந்திருந்து சேமித்து வைக்க இடம் இல்லாமல் தன் களஞ்சியங்களை பெரிதாய் கட்டும்படி எண்ணியிருந்த ஒரு ஐஸ்வர்யவானை பார்த்து ஆண்டவர் கேட்டார், மதியீடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த இரவிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். லூக்கா 12:20. மனித வாழ்க்கை நம்பிக்கையற்றோர் வாழ்க்கை. யோபு பக்தன் கேட்கிறான், ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போட்டாலும் திரும்ப தலைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும். மனுஷனோ என்றால் செத்த பின் ஒளிந்து போகிறான், அவன் மனுபுத்திரன் ஜீவித்த பின் அவன் எங்கே போவான்? யோபு 14:7-10 சொல்லப்படுகிறது. யோபு தன் நம்பிக்கையை தன் செல்வத்தின் மேல் வைக்கவில்லை. அவர் சொன்னார், நான் பொன்னின் மேலே நம்பிக்கை வைத்து தங்கத்தை பார்த்து என் ஆதரவு என்று நான் சொன்னது உண்டானால் அது அக்கிரமமாயிருக்கும். யோபு 31:24 சொல்கிறது. என கருமையானவர்களே, இந்த நாளிலும் அநேக பேர் தன் அழகு, தன்னுடைய பலத்தை மேல் நம்பிக்கை வைப்பார்கள். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயை புகழப்படுவாள் என்று சொல்லி நீதிமொழிகள் 31:30 சொல்கிறது. சிலர் தன்னுடைய பலத்தின் மேல், சரீரத்தின் மேல் நம்பிக்கை வைப்பார்கள். நான் பெரிய சண்டை போடுவேன், விளையாட்டு போட்டியில தேர்வு பெறுவேன், வெற்றி பெறுவேன் என்று சொல்லி அநேக பேர் தங்கள் சரீரத்தின் மேல் நம்பிக்கை வைப்பார்கள். வேதம் சொல்கிறது, உன் ஜீவன் உனக்கு சந்தேகத்தில் ஊசலாடும். உன் ஜீவனை பற்றி நம்பிக்கை இல்லாமல் இரவும் பகல் திகில் கொண்டிருப்பா என்று சொல்லி உபாகமம் 28:66 சொல்கிறது. யோனா தனது நம்பிக்கை ஒரு ஆமணக்கு செடியின் மேல் வைத்திருந்தார். ஒரு பூச்சி அந்த ஆமணக்கின் மேல் இறங்கினது. ஒரு இரவுக்குள்ளாக அது அரித்து போட்டு விட்டது, வேரோடு பிடுங்கி விடப்பட்டது. இன்று உறவினர்கள் மேல் நம்பிக்கை வைக்க முடியுமா? என் அன்பு சகோதரனே சகோதரியே, செல்வந்தர்கள் மேல் நம்பிக்கை வைக்க முடியுமா? என கருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், உங்கள் ஞானத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களா? உங்கள் பிள்ளைகள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களா? உங்கள் செல்வத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களா? நீங்கள் போட்ட பிளான் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீங்களா? தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் நம்பிக்கை என்ன? உங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? தாவீது சொல்கிறார், இப்போதும் ஆண்டவரே, நான் எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே நம்பிக்கை. சங்கீதம் 39:7 சொல்கிறார். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே நோக்கம், என் சிறுவயது தொடங்கிய நம்பிக்கையுமா இருக்கிறீர். சங்கீதம் 71:5 சொல்கிறது. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டார்கள், தப்பினார்கள், அவர் வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்று சொல்கிறது. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் மேல் நம்பிக்கை இருங்கள். கர்த்தரை நம்புங்கள். அவரை கோடி முறைக்கு நம்பலாம். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லி சங்கீதம் 62:8 சொல்கிறது. என கருமையானவர்களை, இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து பேசியிருக்கிறார் அல்லவா? நீங்க இந்த உலகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களா? உங்கள் பலத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களா? உங்கள் முயற்சியின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களா? ஆமென்.
எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் ஞானத்தினாலோ, உங்கள் பலத்தினாலோ, உங்கள் அறிவினாலோ, உங்கள் சுய முயற்சினாலோ ஒன்று செய்து விட முடியாது. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்கள். அவரே உங்கள் நம்பிக்கை. அவர் மேல் நம்பிக்கையா இருக்கட்டும். அவர்தான் உங்களுக்கு அனுகூலமான வாசலை திறக்கிற தேவன். ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து கவலைப்பட்டு கொண்டு, வேதனைப்பட்டு கொண்டு, ஐயோ நான் இதன் மேல் நம்பிக்கை வைத்திருந்தேனே, இந்த தொழில் ஆசீர்வாதமாய் இருக்கும், இந்த வியாபாரம் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று சொல்லி நம்பிக்கை வைத்து என் பணத்தை எல்லாம் அந்த போட்டேனே, ஐயோ நஷ்டமாகி விட்டதே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். கலங்காதீர்கள், கலங்காதீர்கள். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவருக்கு முன்பாக தாழ்மைப்பட்டு ஜெபியுங்கள். தாழ்மைப்படுவதற்கு அவர் கிருபை அளிக்கிறார். உங்கள் நம்பிக்கை இந்த நாளிலும் கர்த்தர் மீது இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கையிட்டு செய்யும் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிப்பார். நீங்கள் சந்தோஷத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.